ஃபுட் கலரே சேர்த்தாத மோத்திச்சூர் லட்டு பார்க்கலாங்களா? இது வந்து ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ரெசிபீஸில் இதுவும் ஒன்றுங்க. இன்றைக்கி வந்து 1 கப் கடல மாவு எடுத்துருக்கிறேனுங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3/4 கப் தண்ணி ஊற்றி கரைச்சி பார்த்தனுங்க. கொஞ்சமாக கெட்டியாக இருந்தது. அதனால் மறுபடியும் கொஞ்சம் 1/4 கப் தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கிறேனுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கிறேனுங்க. நீங்கள் வந்து தண்ணி அளவு இதுதான் அப்படின்னு கரெக்டாக எடுத்துக்காதீங்க. ஊற்றி கலக்கி பாருங்கள். இது வந்து கைப்பக்குவத்தில் கலக்கிறது தானுங்க. தோசை மாவு பதத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ எச்சு கம்மியாக நீங்கள் ஊற்றி கலக்கிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பின்னாடிங்க மாவு கரையில் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஒட்டுக்கா ஊற்றுனீங்க அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி குண்டாக வர மாதிரி வருங்க. இந்த மாதிரி வரணும் அப்படின்னா நான் இப்போ ஊற்றுனது மாதிரி ஊற்றிக்கோங்க. ஒரு 3/4 பாகத்திலேயே எடுத்துடுங்க. ரொம்ப கிறிஸ்பியாக வேண்டாங்க. இதே மாதிரிங்க எல்லா பேட்ச் கடல மாவையும் ஊற்றி எடுத்து ஆறக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறங்க 1 கப் கடல மாவுக்கு 1 கப் சர்க்கரைங்க, 1/2 கப் தண்ணி. அந்த சர்க்கரை கரைஞ்சி கொதி வரும்போதுங்க நாம் எடுத்து ஆற வச்சது எல்லாங்க மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் அடித்து இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டு அப்படியே கலக்கி விடுங்க. இப்போ வந்துங்க அது கூட ஏலக்காய் தூளுங்க, நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்திருக்கிறேன். இது ஆப்ஷனல் தானுங்க. அப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரிங்க, இது எல்லாம் போட்டு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்த பின்னாடி அடுப்பிலிருந்து இறக்கி வச்சுருங்க. ஆறின பின்னாடி உருண்டை பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான மோத்திச்சூர் லட்டு ரெடிங்க. உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியுங்க, அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஈஸியான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள்.